வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ், இல்ல ஒரு டிஸ்கோர்ஸ் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். கான்வர்சேஷன்ல நம்ம அடிக்கடி இடையில யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். ஆனா, இத எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாம பார்க்க போற அந்த ஃப்ரேஸ் ஆஃப்டர் ஆல். எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேஸ் இல்லையா? நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் நெறைய மூவிஸ்ல பார்த்து மூவிஸ்லலாம் சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சர்வன்ட். ஆஃப்டர் ஆல் நீ என்கிட்ட வேலை செய்றவன், என்கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு ஆள் நீ அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்களா? ஸோ அத வச்சு நானு ஆஃப்டர் ஆல் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் வந்து ஒருத்தவங்கள மட்டமா சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ் போல அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாள். ஆனா இந்த ஆஃப்டர் ஆலுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல நம்ம 2 விதமான அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம். 2 அர்த்தத்திலயுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிறப்போ நாம இந்த மாதிரியெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லலாம். என்ன இருந்தாலும், எது எப்படியோ, 1000 இருந்தாலும், எல்லாத்துக்கும் மேல இந்த மாரி அர்த்தத்தில தான் இந்த ஆஃப்டர் ஆல யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் டோன் மேட்டர்ஸ். என்ன இருந்தாலும் நீ ஒரு செர்வன்ட் தானே அப்படின்னு சொல்றதுனாலயோ என்னவோ நம்ம அப்படியே நம்ம எப்பவுமே கொஞ்சம் மட்டமா சொல்றதுக்கு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே இத நம்ம அப்படி யூஸ் பண்றதில்ல பெரும்பாலும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன இருந்தாலும் அவன் என் தங்க இல்லையா? என்ன இருந்தாலும் அவன் தங்கச்சி தானே! அப்படி நம்ம சொல்றப்ப நம்ம அவங்கள மட்டமா சொல்லல. என்ன இருந்தாலும் என் தங்கச்சி தானே! அப்படி சொல்லல. என்ன இருந்தாலும் அவன் தங்க தானே! அப்படின்னு நம்ம நல்ல விதமா தான் சொல்றோம். எது எப்படியோ அவன் என் தங்க இல்லையா? 1000 இருந்தாலும் அவன் என் தங்க இல்லையா? எல்லாத்துக்கும் மேல அவன் என் தங்கச்சி இல்லையா? ஸோ இந்த மாரிலாம் சொல்றப்ப நம்ம வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் என் தங்கச்சி இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டா சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேஸ ஜெனரலா யூஸ் பண்றோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இத நம்ம யூஸ் பண்றப்போ எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம், நம்ம இந்த வீடியோல குடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம், அந்த கான்ட்ராஸ்ட்டா இருக்கிற விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காகவே, ஸ்டேட்மெண்ட் 1 ஆஃப்டர் ஆல் ஸ்டேட்மெண்ட் 2 இப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம ஆஃப்டர் ஆல சேர்க்கிறோமோ, அந்த ஸ்டேட்மெண்ட்ல முன்னாடியோ, பின்னாடியோ, இன்ஃபாக்ட் சப்ஜெக்ட்ட ஒட்டி அடுத்தோ நம்ம வந்து இந்த ஆஃப்டர் ஆல யூஸ் பண்ணலாம். அந்த மாரி யூஸ் பண்றப்போ, இந்த மாரி ஆஃப்டர் ஆல் பக்கத்துல ஒரு கமா. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் போட்டீங்களான்னா, ஆஃப்டர் ஆலுக்கு முன்னாடியும், பின்னாடியும் கமா. அந்த மாரி எழுதுறப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு அத எப்படி யூஸ் பண்றோம் கரெக்ட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆ அவ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, அதனால எனக்கு அவ மேல கோவம் தான். ஆனா, என்னால அவ மேல கோவமாவே இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும், 1000 தான் இருந்தாலும், அவ என்னோட தங்கச்சி இல்லையா? இப்படி நாம சொல்றோம். ஸோ என்னதான் இருந்தாலும், 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி. எனக்கு அவ மேல கோபம் தான் இருந்தாலும், அந்த மாரி சொல்றதுக்கு. ஸோ இப்ப இத தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இந்த சென்டென்ஸ முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். என்னால அவ மேல கோவமாவே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ பேசிக்கிட்டே இருந்தான், ஓடிக்கிட்டே இருந்தான் அப்படி சொல்றதுக்கு நம்ம ஜெனரலா வெர்ப்ஸோட கீப்ன்ற வார்த்தைய சேர்த்து யூஸ் பண்ணுவோம். கன்டினியூஸா தொடர்ந்து அப்படின்னு சொல்றதுக்கு. கோபம்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அதே ஸ்டேட்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு ரிமைன் யூஸ் பண்ணலாம். அத பத்தி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். இன்னொன்னு ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல வந்து ஸ்டே. நம்ம இன்னைக்கு ஸ்டே வச்சு சொல்லலாம். ஸோ முடியாதுன்னு இருக்கு. அதனால ஐ கேன் ஸ்டே ஆங்ரி வித் ஹர். ஐ கேன்ட் ஸ்டே ஆங்ரி வித் ஹர். தொடர்ந்து என்னால அவ மேல கோவமாவே இருக்க முடியாது. இப்போ இந்த 1000 தான் இருந்தாலும், அதுக்கு நம்ம ஆஃப்டர் ஆல் அப்படி சேர்த்துக்கலாம். ஷி இஸ் மை சிஸ்டர். ஐ கேன் ஸ்டே ஆங்ரி வித் ஹர். ஆஃப்டர் ஆல் ஷி இஸ் மை சிஸ்டர். என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி. இந்த மாரி சொல்றதுக்கு. நீங்க அந்த இடத்துல தமிழ்ல இல்லையா அப்படின்னு நான் போட்டிருக்கிறதுனால, நான் ஒரு டாக் வெர்ஷன் நான் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி ஏதாவது ஒண்ணு போடணும் அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாரி போட்டிருக்கோம். நீங்க வேணா அப்படி எடுத்துக்கோங்க. 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி. அப்படி முடிச்சுக்கோங்க. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன இருந்தாலும் உனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன இருந்தாலும் உன் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தானே அவன். இந்த மாரி சொல்றதுக்கு. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அட்வைஸ் சொல்றோம் நம்ப. இப்ப ஷுட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூ ஷுட் ஹெல்ப் ஹிம். யூ ஷுட் ஹெல்ப் ஹிம். என்னதான் இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும், 1000 தான் இருந்தாலும், ஆஃப்டர் ஆல். அடுத்தது பாருங்க, அவன் உனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அப்போ சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாரி சின்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே, ஹேவ் பீன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவன் உனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அவன்றதுனால ஹி ஹாஸ் பீன் யுவர் ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்ட்ஹுட். ஹி ஹாஸ் பீன் யுவர் ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்ட்ஹுட். யூ ஷுட் ஹெல்ப் ஹிம். ஆஃப்டர் ஆல் ஹி ஹாஸ் பீன் யுவர் ஃப்ரெண்ட் சின்ஸ் சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேருந்து அவன் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அப்படி சொல்றதுக்கு. குழந்தைய போய் சத்தம் போடாத. குழந்தைய போய் திட்டாத. 1000 தான் இருந்தாலும் குழந்தை இல்லையா? இந்த மாரி நீங்க சொல்லலாம்.
இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம்னா, குழந்தைய போய் சத்தம் போடாத. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் மேல அத ஒண்ணும் உடைக்கணும்னு உடைக்கல. அப்படி நம்ம சொல்லப் போறோம். எது எப்படியோ அவ அத உடைக்கணும்னு உடைக்கல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஏதோ ஒண்ணு உடைச்சுட்டாங்கன்னு குழந்தைய சத்தம் போடுறப்போ. ஸோ குழந்தைய சத்தம் போடாதே. டோன்ட் ஷவுட் அட் ஹர். டோன்ட் ஷவுட் அட் த சைல்ட். டோன்ட் எல் அட் ஹர். எப்படி வேணா சொல்லுங்க. அவ வந்து உடைக்கணும்னு உடைக்கல. She didn't mean to break it. She didn't mean to break it. இப்ப சேர்த்து சொல்லலாமா? Don't shout at the child. After all, she didn't mean to break it. Don't shout at the child. After all, she didn't mean to break it. இந்த சென்டென்ஸை நீங்க கூட அப்படியே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். அவ நல்ல ஃப்ளூயண்டா ஃப்ரெஞ்ச் பேசுவா. என்னதான் இருந்தாலும், 1000 தான் இருந்தாலும் அவ பாரிஸ்ல படிச்சவளாச்சே. நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே யாரையும் மட்டமா நம்ம சொல்லல. நம்ம நல்லா தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவ சரளமா ஃப்ரெஞ்ச் பேசுவா. என்னதான் இருந்தாலும் அவ பாரிஸ்ல படிச்சவளாச்சே. அப்படி நம்ம சொல்லப் போறோம். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஷி ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூயன்ட்லி அப்படி சொன்னாலும் சரி, ஷி கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூயன்ட்லி அப்படி சொன்னாலும் சரி. அவ பாரிஸ்ல படிச்சவ. ஷி ஸ்டடீட் இன் பாரிஸ். ஷி ஸ்டடீட் இன் பாரிஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஆஃப்டர் ஆல சப்ஜெக்ட்டை வச்சு பக்கத்துல வச்சு நம்ம ஒண்ணு போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். ஷி கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூயன்ட்லி. ஷி ஆஃப்டர் ஆல் ஸ்டடீட் இன் பாரிஸ். ஆஃப்டர் ஆல் ஷி ஸ்டடீட் இன் பாரிஸ். ஷி ஸ்டடீட் இன் பாரிஸ் ஆஃப்டர் ஆல். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இப்போ வீட்ல நம்ம அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க டாக்டர். அவங்க ஏதோ நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. நம்ம கேட்கல. அண்ணன் தானே அப்படி சொல்றோம். இங்க பாரு, ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துக்கெல்லாம் அவன் சொல்ற அட்வைஸ கேளு. என்னதான் இருந்தாலும் அவன் டாக்டர் இல்லையா? அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அண்ணங்கிறதுக்காக நீ அப்படியே பேசாம போகாத. அவர் டாக்டருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி நம்ம சொல்றோம். ஸோ 1000 தான் இருந்தாலும் அவர் ஒரு டாக்டர். எல்லாத்துக்கும் மேல ஒரு டாக்டர் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ லிசன் டு ஹிஸ் அட்வைஸ் ஆன் ஹெல்த் மேட்டர்ஸ். அவனோட அட்வைஸ் ஹெல்த் விஷயத்துல அவனோட அட்வைஸை கரெக்டாக கேளு. லிசன் டு ஹிஸ் அட்வைஸ் ஆன் ஹெல்த் மேட்டர்ஸ். ஹீஸ் அ டாக்டர். டாக்டர். He is a doctor after all. Listen to his advice on health matters. After all, he is a doctor. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் பணத்தை செலவு பண்றார். அவரை போய் எப்படி நீ செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்றோம். அவர் பணத்தை எப்படி செலவிடுறார் அப்படிங்கிறதெல்லாம் நீ கேள்வி கேட்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் இது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படி நம்ம சொல்ல போறோம். என்னதான் இருந்தாலும் எது எப்படியோ இது அவர் பணம் இப்படிலாம் நம்ம சொல்ல போறோம். எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரிலாம் நீங்க எந்த வார்த்தை வேணுமானாலும் போட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஏனென்றால் அப்படின்ற மாதிரி கூட நீங்க போட்டு பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கும். பிகாஸ் மாதிரி கூட வரும் இந்த இடத்துல. ஸோ அவர் பணத்தை எப்படி செலவிடுறாரு நீ கேள்வி கேட்க முடியாது. யூ கேன் கொஸ்டின். கேள்வி கேட்க முடியாது. யூ கேன் கொஸ்டின் ஹவு ஹி ஸ்பெண்ட்ஸ் இட். ஹவு ஹி ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் மணி. யூ கேன் கொஸ்டின் ஹவு ஹி ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் மணி. இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா யூ கேன் கொஸ்டின் ஹிஸ் ஸ்பெண்டிங் அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஜெரண்டா. ஏன்னா இட் வாஸ் ஹிஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. எல்லாத்துக்கும் மேல 1000 தான் இருந்தாலும் அது அவர் பணம். இட் வாஸ் ஹிஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. யூ கேன் கொஸ்டின் ஹவு ஹி ஸ்பெண்ட்ஸ் இட். ஆஃப்டர் ஆல் இட் வாஸ் ஹிஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. இப்போ இந்த ஆஃப்டர் ஆல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு யூசேஜ் நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ இந்த செகண்ட் யூசேஜ் இந்த ஆஃப்டர் ஆலோடைய 2வது யூசேஜ் இறுதியில கடைசியில பார்த்தா அந்த மாதிரி சொல்றதுக்கு. நான் ஒரு விஷயத்த நான் இப்படியெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா நான் இதுக்காக நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன். கடைசியில பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம இந்த ஆஃப்டர் ஆலை யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் ஆலை சென்டென்ஸோட கடைசியில யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சொல்றப்போ. ஆல்மோஸ்ட் இன் த எண்ட் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா தோணுனுச்சு. ஆனா கடைசியில பார்த்தா அது ரொம்ப ஈஸி தான். அப்படி நம்ம சொல்ல போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ அது பார்க்கறதுக்கு தோணுனுச்சு. இட் சீம்ஸ். இட் சீம்டு பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இட் சீம்டு like a difficult problem. It seemed like a difficult problem. It was quite easy. ஆனா அது ரொம்ப சிம்பிள் தான். It seemed like a difficult problem. It was quite easy after all. கடைசியில பார்த்தா ரொம்ப சின்னது தான். It was quite easy after all. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ஆஃப்டர் ஆலை வந்து கடைசியில சேர்த்துக்கணும். எனக்கு அந்த படம் என்னமோ போர் அடிக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில செம்ம ஃபன்னா இருந்தது. நல்ல ஜாலியா இருந்தது. எப்படி சொல்ல போறோம்? கான்ட்ராஸ்டா சொல்றோம். கடைசியில பார்த்தா அது இப்படி இருந்துச்சு. ஸோ அந்த படம் போர் அடிக்கும்னு நினைச்சேன். ஐ தாட் த மூவி வுட் பி போரிங். I thought the movie would be boring, but it was really fun.
இட் வாஸ் ரியலி ஃபன் ஆஃப்டர் ஆல். கடைசியாக சேர்த்துருக்கோம். ஐ தாட் த மூவி வுட் பி போரிங். ஐ தாட் தட் த மூவி வுட் பி போரிங் எப்படி வேணால் சொல்லுங்கள். இட் வாஸ் ரியலி ஃபன் ஆஃப்டர் ஆல். நீங்கள் வெறுமனே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக கூட சொல்லி பார்க்கலாம். கடைசியாக பார்த்தா அது ஒன்றும் அவ்வளோ மோசமான படம்லாம் இல்லை, நல்ல படம் தான். இப்படி சொல்கிறோம். இட் வாஸ் இன் சச் அ பேட் மூவி ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் இன் சச் அ பேட் மூவி ஆஃப்டர் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒன்றும் அவ்வளோ மோசமான படம்லாம் இல்லை, கடைசியில் பார்த்தா நல்ல படம் தான் அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். கடைசியில் பார்த்தா இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ஆல் கடைசியில் சேர்த்துக்கணும். இங்கிலீஷ் கற்றுக்கிறது, லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் தட் ஹார்ட். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் தட் ஹார்ட் ஆஃப்டர் ஆல். நான் என்னோட பூனையை எல்லா இடத்துலையும் ஊர் உலகமே தேடினேன். கடைசியில் பார்த்தா அது சோஃபா கீழே தூங்கிட்டு இருந்துச்சு. இப்படி நம்ம சொல்கிறோம், கான்ட்ராஸ்டாக சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் தேடினேன், அது கடைசியில் வீட்டுக்குள்ளேயே தான் சோஃபா கீழே தூங்கிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ ஐ சர்ச்டு ஃபார் மை கேட் எவ்ரிவேர். சர்ச் ஃபார் அப்படின்னா தான் நம்ம வந்து எதை தேடினோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சர்ச் ஃபார்னு போடணும். எந்த இடத்துல தேடணும் சொல்கிறதுக்கு சர்ச்னு மட்டும் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எதை தேடினோன்னு சொல்கிறோம். அதனால் ஐ சர்ச் ஃபார் மை கேட் எவ்ரிவேர். It was sleeping under the sofa after all. It was sleeping under the sofa after all. இப்போ இந்த 2 யூசேஜுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கான சென்டென்சஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அதை நானே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். படித்து பார்த்தா அது எனக்கே புரிஞ்சிச்சு ஈஸியாக. எப்படி நம்ம சொல்லணும்? நீ ஏன் கவலைப்படுற? என்னதான் இருந்தாலும் அது உன் ப்ராப்ளம் இல்லை தானே, எப்படி நம்ம சொல்லணும். ஸோ இல்லை தானே அப்படின்னு கேட்கறதுனால நீங்கள் கொஷனாலாம் இதை ஃப்ரேம் பண்ண வேண்டாம். நீ ஏன் கவலைப்படுறங்கிறத மட்டும் கொஷனாக சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் அது உன்னோட பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், போதும். இந்த டிசிஷன் உன்னோட டிசிஷனை நீயே எடு. என்னதான் இருந்தாலும் இது உன்னோட ஃப்யூச்சர், உன்னோட லைஃப், இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அஃப்கோர்ஸ் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆஃப்டர் ஆல் அப்படின்ற ஃப்ரேஸோடைய 2 யூசேஜஸ் எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.